ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வரலாறில் இருக்கிற லெசன் நம்பர் 9, ஓர் புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல். இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த யூனிட்டில் நான் ஒரு 61 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1947 மக்கள் தொகையில் ஏறத்தாழ எத்தனை விழுக்காட்டினர் கிராமங்களில் வாழ்ந்தனர்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 80 விழுக்காட்டினர் கிராமங்களில் வாழ்ந்தனர். ஸோ அப்போல்லாம் சிட்டி இருந்திருக்காது, கிராமம் தான் எல்லாமே இருந்திருக்கும். சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின், 1950 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு எவ்வளவு? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 13% தான் தொழில்துறையின் பங்கு. அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், இந்தியா ஒரு இறையாண்மை உடைய சமதர்ம மக்களாட்சி குடியரசு என்று எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் நம்மளுடைய அரசியலமைப்பின் முகவுரையில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நான்காவது கொஸ்டின், வேளாண்மை எந்த பட்டியலில் உள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் வேளாண்மை மாநில பட்டியலில் உள்ளது. ஓகே, அடுத்து ஐந்தாவது கொஸ்டினுக்கு போயிடலாம். ஆங்கிலேயர்கள் எத்தனை வகை வருவாய் வசூல் முறையை அறிமுகப்படுத்தினர்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 3 வகையான வருவாய் வசூல் முறையை அறிமுகப்படுத்தினர். ஃபர்ஸ்ட் ஒன் ஜமீன்தாரி முறை, அதுக்கப்புறம் மகள்வாரி முறை, அதுக்கப்புறம் ரயத்துவாரி முறை. இந்த மாதிரி முறையெல்லாம் இருந்துச்சு. அடுத்து ஆறாவது கொஸ்டின், முதலில் நிலையான நிலவரி திட்டம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் முதலில் நிலையான நிலவரி திட்டம் வங்காளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்து ஏழாவது கொஸ்டின், தென்னிந்தியாவில் எந்த முறையின் மூலம் விவசாயிகள் நிலவரியை நேரடியாக அரசாங்கத்திடம் செலுத்தினர்? இது சுதந்திரத்துக்கு முன்னாடி. சரிங்களா? இதற்கான ஆன்சர் தென்னிந்தியாவில் ரயத்துவாரி முறை மூலம் விவசாயிகள் நிலவரியை நேரடியாக அரசாங்கத்திடம் செலுத்தினர். இதில் ரயத் அப்படின்னா விவசாயி அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்து எட்டாவது கொஸ்டின், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு எந்த ஆண்டு நிறைவு பெற்றது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் ஜமீன்தாரி முறை 1956ஆம் ஆண்டு ஒழிக்கப்பட்டது. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதலாக நில உச்சவரம்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1961ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 10வது கொஸ்டின், எந்த வருடம் நிலத்தின் உச்சவரம்பு குடும்பம் என்ற முறைக்கு மாற்றப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1972ஆம் ஆண்டு நிலத்தின் உச்சவரம்பு குடும்பம் என்ற முறைக்கு மாற்றப்பட்டது. அடுத்து 11வது கொஸ்டின், நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் ஹெக்டேர் நிலம் உபரியாக பெறப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 65 லட்சம் ஹெக்டேர் நிலம் உபரியாக பெறப்பட்டது. அடுத்து 12வது கொஸ்டின், பூமிதான இயக்கத்தின் மூலம் பெரும் நில உடைமையாளர்கள்
தங்களிடம் உபரியாக உள்ள நிலங்களை தாங்களாகவே முன்வந்து வழங்க வைத்த முயற்சிகள் யாரால் நடைபெற்றது? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வினோபாவே அவரால் தான் நடைபெற்றது. அப்போது பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் வினோபாவே. அடுத்து 13வது கொஸ்டின், நீர்ப்பாசன வசதி உள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகின்ற உயர் ரக வீரிய விதைகள் HYV, கோதுமை, நெல் ஆகியன எந்த ஆண்டு பயிரிடப்பட்டன? இதற்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1965ஆம் ஆண்டு தான் உயர் ரக வீரிய விதைகள் கோதுமை நெல் பயிரிடப்பட்டன. அடுத்து 14வது கொஸ்டின், விவசாயிகளிடம் இருந்து உபரி உணவு தானியங்களை விலைக்கு வாங்கி அரசு பெருமளவிலான தானிய கையிருப்பை சேமித்து வைப்பது எந்த அமைப்பு? ஸோ கவர்மெண்ட் விவசாயிகளிடமிருந்து தானியங்களை வாங்கி அதை சேமித்து வைக்கிறது. ஸோ அதை எந்த அமைப்பு மூலமாக சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் இந்திய உணவு கழகம், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCIன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 15வது கொஸ்டின், இந்திய உணவு கழகத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைத்த உணவு தானியங்கள் எந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கிடைக்குமாறு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் பொது விநியோக திட்டத்தின் மூலம் மக்களுக்கு கிடைக்குமாறு செய்யப்பட்டது. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், PDSன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததா 16வது கொஸ்டின், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1980ஆம் ஆண்டு தான் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 17வது கொஸ்டின், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு மறுசீரமைக்கப்பட்டது? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1999ஆம் ஆண்டு தான் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் மறுசீரமைக்கப்பட்டது. அடுத்து 18வது கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்த கொஸ்டின்கான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் 2005ஆம் ஆண்டு தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 19வது கொஸ்டின், ஒவ்வொரு வருடமும் 3 மாதங்களுக்கு வேளாண் பணிகள் இல்லாத காலங்களில் வேலை எதுவும் கிடைக்காமல் இருக்கும் கிராமப்புறம் சார்ந்த ஏழை குடும்பங்களுக்கு எந்த திட்டம் பயனளிக்கிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் ஒவ்வொரு வருடமும் 100 நாட்களுக்கு வேலை கிடைக்குமாறு செய்கிறது. அடுத்து 20வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்களுக்கு ஊதியத்துடன் கூடிய வேலையை கொடுப்பது எந்த திட்டம்? அதுக்கும் ஆன்சர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த அமைப்பில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் கிராம பஞ்சாயத்து அமைப்பு தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. அடுத்து 22வது கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் எந்தெந்த மாநிலங்கள் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது?
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர்: மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுகிறது. சரிங்களா? அடுத்து 23வது கொஸ்டின். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் 2006 முதல் 2012ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் எவ்வளவு ஊதியம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர்: 1,10,000 கோடிகள் ஊதியம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 24வது கொஸ்டினுக்கு போகலாம். தொழில் கொள்கையின் முதல் கொள்கை அறிக்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர்: தொழிற்கொள்கையின் முதல் கொள்கை அறிக்கை 1948ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்து 25வது கொஸ்டின். 1948 முதல் கொள்கை அறிக்கையில் தொழிலகங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஆன்சர்: 4 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்து 26வது கொஸ்டின். எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானம் மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கையாகும்? ஆன்சர்: 1956ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தான் மிகவும் உறுதியான அறிக்கையாகும். அடுத்து 27வது கொஸ்டின். 1956 தொழில் கொள்கை எத்தனை வகைப்படும்? இதற்கான ஆன்சர்: 3 வகைப்படும். அடுத்து 28வது கொஸ்டின். ஊரக கிராமப்புறங்களை மேம்படுத்துவதோடு சிறு தொழில்களின் வளர்ச்சியையும் குறிக்கோளாக கொண்டிருந்தது எந்த தொழில் கொள்கை? ஆன்சர்: 1977ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தான். நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின். சமச்சீரான வளர்ச்சியை பேணுவதை இலக்காக கொண்டிருந்தது எந்த தொழிற்கொள்கை? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1980ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை. நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின். 1951இல் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர்: 1951இல் இந்தியாவில் 5 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது. அடுத்து 31வது கொஸ்டின். 2012இல் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்: 2012இல் இந்தியாவில் 225 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன. அடுத்ததான் 32வது கொஸ்டின். பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர்: பெல்லுன்னு சொல்லப்படுற பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போபாலில் தான் நிறுவப்பட்டது. இது மத்திய பிரதேசில் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்து 33வது கொஸ்டினுக்கு போயிடலாம். 1950களில் எந்தெந்த மாநிலங்களில் எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர்: பீலாய் அப்படின்றது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை. ரூர்கேலா எஃகு தொழிற்சாலை ஒடிசாவில் இருக்குது. துர்காப்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்குது. பெக்காரோ ஜார்க்கண்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 34வது கொஸ்டின். 1950களில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்போடு எந்த நிறுவனங்கள் நிறுவப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆன்சர் பாரத் மிகு மின் நிறுவனம் பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அடுத்து ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ், இந்த 2 கம்பெனி தான் வந்து நிறுவப்பட்டது. அடுத்து தாராளமயமாக்கம் தொழிற்கொள்கை அறிக்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் தாராளமயமாக்கம் தொழிற்கொள்கை அறிக்கை 1991ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்ததா 36வது கொஸ்டின். 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக வளர்ச்சிக்கு திட்டமிடுவதில் இந்தியா எந்த நாட்டின் முன் உதாரணத்தை பின்பற்றியது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக வளர்ச்சிக்கு திட்டமிடுவதில் இந்தியா சோவியத் யூனியன் நாட்டை பின்பற்றியது. அடுத்து பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை வடிவமைப்பதற்கான எந்த ஆண்டு திட்டக்குழு நிறுவப்பட்டது? ஆன்சர் திட்டக்குழு வந்து 1950ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க திட்டக்குழுவை, சரிங்களா? அடுத்து 38வது கொஸ்டினுக்கு போயிடலாம். முதலாவது 5 ஆண்டு திட்ட காலப்பகுதி எந்த ஆண்டு தொடங்கியது? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, இதற்கான ஆன்சர் முதலாவது 5 ஆண்டு திட்ட காலப்பகுதி வந்து 1951ஆம் ஆண்டு முதல் 1956ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது. அடுத்து 39வது கொஸ்டின். இந்தியாவில் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேறி உள்ளன? ஸோ இதுவரைக்கு இந்தியாவில் வந்து 1951ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை வந்து 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இது வந்து எத்தனை தடவை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நிறைவேறி உள்ளது. அடுத்ததான் 40வது கொஸ்டின். எந்தெந்த ஆண்டுகளில் 3 ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1966ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை 3 ஓராண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அடுத்து 41வது கொஸ்டினுக்கு போயிடலாம். 2வது 5 ஆண்டு திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் மகளநோபிஸ் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது 2வது 5 ஆண்டு திட்டம். இதோட காலப்பகுதி வந்து 1956 முதல் 1961ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது. அடுத்ததா 42வது கொஸ்டின். பொருளாதார நிபுணர்கள் எந்த 5 ஆண்டு திட்டங்களை இந்து வளர்ச்சி வீதம் என்று அழைத்தனர்? இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் முதல் 2 5 ஆண்டு திட்டங்களை பொருளாதார நிபுணர்கள் இந்து வளர்ச்சி வீதம் என்று அழைத்தனர். அடுத்ததா 43வது கொஸ்டினுக்கு போயிடலாம். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் இருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 4வது 5 ஆண்டு திட்டத்தில் இருந்து தான் வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. 4வது 5 ஆண்டு திட்ட காலம் 1969ஆம் ஆண்டு முதல் 1974ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது. அடுத்ததா 44வது கொஸ்டின். எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் பொருளாதாரம் தாராளமயமாக்கல் கொண்டு வரப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 8வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் தான் பொருளாதாரம் தாராளமயமாக்கல் கொண்டு வரப்பட்டது. 8வது 5 ஆண்டு திட்ட காலம் 1992ஆம் ஆண்டு முதல் 1997ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது. அடுத்து 45வது கொஸ்டின். 1951ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன?
இதை வந்து ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை. ஆன்சர் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 46வது கொஸ்டின். எந்த ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது? ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, 2015ஆம் ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து 2015 ஜனவரி 1ஆம் நாள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, அடுத்து 47வது கொஸ்டினுக்கு போயிடலாம். 1951ஆம் ஆண்டில் இந்தியாவின் எழுத்தறிவு வீதம் எவ்வளவு? எந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 1951ஆம் ஆண்டு இந்தியாவின் எழுத்தறிவு வீதம் 18.3%. நெக்ஸ்ட்டு 48வது கொஸ்டின். 2011இல் இந்தியாவின் எழுத்தறிவு வீதம் எவ்வளவு? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் 2011இல் இந்தியாவின் எழுத்தறிவு வீதம் 74%. அடுத்து 49வது கொஸ்டின். எஸ்எஸ்ஏ என்பது என்ன? எஸ்எஸ்சியோட அப்ரிவேஷன் வந்து சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ இந்த சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தை தமிழில் வந்து அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமாக 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 50வது கொஸ்டின். RMSA ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் என்பது என்ன? ஸோ இந்த திட்டத்தை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். RMSA அப்படின்றது இடைநிலை கல்வி திட்டம். சரிங்களா? அடுத்ததாக 51வது கொஸ்டின். சமக்ர சிக்ஷா அபியான் என்பது என்ன? ஸோ இதை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ஆன்சர் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்றது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 52வது கொஸ்டின். சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் இருந்த ஒரே அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் 1909ஆம் ஆண்டு பெங்களூருவில் சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் இருந்த அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டது. அடுத்ததாக 53வது கொஸ்டின். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் பண்ணுங்கள். ஆன்சர் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் 1945ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட்டு 54வது கொஸ்டின். மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மத்திய வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் புனேயில் உள்ளது. அடுத்ததாக 55வது கொஸ்டின். மத்திய இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஆன்சர் மத்திய இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் டெல்லியில் உள்ளது. அடுத்ததாக 56வது கொஸ்டின். இந்தியாவில் மொத்தம் எத்தனை வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் இந்தியாவில் மொத்தம் 67 வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன. நெக்ஸ்ட்டு 57வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தமிழ்நாட்டில் 3 வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அடுத்ததாக 58வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் IIT எங்கு அமைக்கப்பட்டது?
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஐஐடி அப்படின்றது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஆன்சர் இந்தியாவின் முதல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கரக்பூரில் 1952ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்ததா 59வது கொஸ்டின். தற்போது நமது நாட்டில் எத்தனை ஐஐடி உள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் இந்தியாவில் 23 ஐஐடிக்கள் உள்ளது. என்ஐடி 31 உள்ளது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது 60வது கொஸ்டின். தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஓகே, அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின். எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் 1991ஆம் ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன. இதோட இந்த செஷன் முடியுது. நெக்ஸ்ட் செஷனில் வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.